நான் உயிரினும் மேலாக நேசிக்கும் எனது தேவரின சொந்த பந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம். கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு ராமநாதபுரம் மாவட்டம் உச்சிப்புள்ளி அருகே உள்ள துத்திவலசை என்ற கிராமத்துல நமது தேவர் சமூகத்தைச் சேர்ந்த காளிதாஸ் என்ற ஒரு இளைஞரை உச்சிப்புள்ளி காவல் நிலையத்தைச் சேர்ந்த காவலர்கள் கொடூரமாக தாக்கி தரையுறவான வார்த்தைகளால அந்த குடும்பத்தையும் அந்த பையனையும் திட்டினாங்க அப்படின்னு சொல்லி அந்த பையன் காயம் விட்டு இருந்தாங்க. நான் நேரடியா சென்று துத்திவலசையில அந்த கிராமத்திற்கு சென்று அந்த பையனை பார்த்துட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க. அந்த வீடியோல நான் சொல்லியிருந்தேன், அந்த காவலர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கும் வரை நாங்கள் ஓய மாட்டோம் அப்படின்னு சொல்லி, அதன்படி அந்த காவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி உடனடியாக பிஎம்டி சார்பாக பாசமிகு அண்ணன் திரு முருகேச தேவர் பிஎம்டி தலைமை நிலைய செயலாளர் அவர்களின் மேற்பார்வையில் மதுரை உயர்நீதிமன்றத்தில் நாங்கள் வழக்கு தாக்கல் பண்ணியிருந்தோம். அந்த வழக்கில் நேற்று மதுரை உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் இந்த காளிதாஸ் என்ற இளைஞரை தாக்கிய காவலர்கள் மீது 2 வாரத்தில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஒரு அதிரடி உத்தரவை போட்டிருக்காங்க. மாண்புமிகு நீதியரசர்கள் அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் பதிவு செஞ்சுக்கிறோம். ராமநாதபுரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஐயா அவர்கள் இவர்கள் மீது 2 வாரத்தில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தி இருக்கிறது. இதன் பிறகாவது இது போன்ற காவலர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். முக்குளத்தோர தேவமார வீடு முந்து அடிச்சிட்டோம், வீடெல்லாம் உடைச்சிட்டோம், கைகால உடைச்சோம், யாரும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. அது பழைய காலம். அத்துமீறி நீங்கள் எங்கள் வீட்டு பெண்களிடமோ பெண் பிள்ளைகளிடமோ இளைஞர்களிடமோ தரகுறைவான வார்த்தைகளை தாய் பற்றியோ தங்கை பற்றியோ நீங்க பேசுனீங்க அப்படின்னா இது போன்று சட்ட நடவடிக்கையை தொடர்ந்து எடுத்து உங்களுடைய அந்த பணிக்கு நீங்க தகுதி இல்லாதவர்கள் என்பதை நாங்க தொடர்ந்து நிரூபிச்சுக்கிட்டே இருப்போம். மேலும் மேலும் சட்ட ரீதியான நடவடிக்கைகள் இதில் உறுதியாக இருக்கும். நீதிமன்றம் நியாயமான தீர்ப்பு கொடுத்துள்ளது. இதை கருத்தில் கொண்டு மாவட்ட கண்காணிப்பாளர் ஐயா அவர்கள் அந்த உச்சிப்புலியை சேர்ந்த அந்த 2 காவலர்கள் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். எத்தனையோ போன்கள்லாம் வந்துச்சு, சமரசமா போகணும் அப்படின்னு சொல்லி, அதுக்கு எதுக்குமே அவங்களுக்கு தெரியும் பிஎம்டி எதுலுமே சமரசம் கொள்ளாது அப்படின்னு சொல்லி, எந்த விஷயத்தினாலும் சமரசம் ஆயிரலாம். ஆனா சமுதாய மக்களை தாக்கணும், தாக்கிட்டு நம்ம சமரசம் பண்ணிக்கலாம், அடிச்சிட்டு நம்ம சாரி கேட்டுக்கலாம், மன்னிச்சிருவாங்க விட்டுருவாங்க அப்படின்னு மட்டும் கனவுல கூட நினைக்க கூடாது. அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த தீர்ப்பை நாங்க ஹைகோர்ட்ல சென்று வாங்கியிருக்கோம். அதனால உடனடியாக அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். இது போன்று உலகத்தின் எந்த மூலையில முக்குளத்தோர் பாதிக்கப்பட்டாலும் எங்களுடைய பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கம் கடுமையான நடவடிக்கை, சட்ட நடவடிக்கை எடுக்கும் என்று இதன் மூலம் தெரியப்படுத்துகிறேன். எனது வழக்கறிஞர்கள், எங்களது பிஎம்டி வழக்கறிஞர்கள் அனைவருக்கும் நான் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்றேன். பாசமிகு அண்ணன் சுயம்புலிங்க பாரதி அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் நாங்கள் பதிவு செஞ்சு விரும்புகிறேன். நேரடியாக சென்று வீடியோ போட்டா, வீடியோ நம்ம சமுதாயம் பாதிக்கப்படுதுன்னு சொல்லி எசகராஜா போனாரு, வீடியோ போட்டாரு, அதோட மறந்துட்டாரு விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லி நினைக்க வேண்டாம். சைலண்டா இருந்தாலும் எங்களுடைய பணிகள் சட்ட ரீதியான பணிகளை நாங்கள் தொடர்ந்து கொண்டே தான் இருப்போம். ஒரு காலமும் உங்களுடைய பாதுகாப்பு விஷயத்துல நான் சமரசம் கொள்ள மாட்டேன். அதனால முக்குளத்தூர் மக்கள் அனைவருமே ஒற்றுமையோடு இருந்து எங்களுக்கு நீங்க துணையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த நேரத்தில் நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.